பேசும் சரித்திரம். கடலுக்குள் கேட்கும் மணியோசை. ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன கடலோர கிராமம். கிறிஸ்தவ ஆலயத்தில் வழிபடப்படும் மனித தலைமுடி. மாதா காட்சியளித்த மலை. ஆதார கால் தடம். மண் பேசும் சரித்திரம். முத்துக்குளித்துறை, தூத்துக்குடி, புன்னைக்காயல், வீரபாண்டியன் பட்டணம், திருச்செந்தூர், மணப்பாடு, வேம்பாறு, வைப்பாறு ஆகிய 7 கடற்கரையோர ஊர்களையும் சேர்த்துதான் முத்துக்குளித்துறை பகுதி என்று அழைக்கிறார்கள். ஒருங்கிணைந்த நெல்லை மண்ணின் சரித்திரத்தை நாம் பேச தலைப்படும் போது தவிர்க்க முடியாத சரித்திரமாக கிறிஸ்துவம் இங்கே இருப்பதற்கு முத்துக்குளித்துறை பகுதியில் நிகழ்ந்த சம்பவங்களும் முக்கிய காரணம். கிபி 1534 இருந்து கிபி 1537 வரையிலான காலகட்டங்களில் மட்டும் இந்த பகுதிகளில் 20,000 பேர் மதமாற்றம் அடைந்தார்களாம். ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பேர் மதமாற்றம் அடைந்தது சரித்திரத்தில் வேறெங்கும் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய கடற்கரையோர மக்கள் இந்து மத சம்பிரதாயங்களை கைவிட முடியாமல் இந்துக்களாகவே வாழ்ந்ததும், பிற்பாடு புனித சவேரியர் போன்றவர்கள் இந்த பகுதிக்கு வந்து அவர்களை மாற்றியதும் குறிப்பிடப்பட வேண்டிய நிகழ்வுகள். கடற்கரை முழுவதும் ஒரே இனமாக ஒரு மதத்திற்கு மாறியது இங்குதான் என்று வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். 1537 இந்த மதமாற்றம், இந்த சமய மாற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று இயேசு சபை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு நிகழ்ந்த அந்த சமய மாற்றத்திற்கு பிறகு கோவாவினுடைய பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஞானஸ்தானம், திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கே தங்கி பணி செய்யாமல் போன காரணத்தினாலே மறுபடியுமாக மீனவர்கள், சமயம் மாறிய மீனவர்கள் மறுபடியுமாக இந்து முறைப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே 1542 கோவாவிற்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் வந்தடைகிறார். அங்கிருந்து அவர் முத்துக்குளித்தல் பகுதி ஆகிய இந்த எழுகடற்கரைக்கு வந்து சேர்கிறார். இங்கே வந்து பார்க்கிற பொழுது மதம் மாறிய, சமயம் மாறிய அந்த மீனவர்கள் இந்துக்களாகவே, இந்துக்களுடைய அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறார் என்று அறிந்து அவர்களுக்கு ஞான உபதேசத்தை, மறைக்கல்வியை கொடுக்கிறார். மொத்தமுள்ள 7 முத்துக்குளித்துறை பகுதிகளில் மணப்பாடு, வீரபாண்டியன் பட்டணம், தூத்துக்குடி, புன்னைக்காயல் ஆகியவற்றை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் மற்றொரு முத்துக்குளித்துறை பகுதியாக வைப்பாறும் பல ஆச்சரிய சரித்திரங்களை உள்ளடக்கி இருப்பதை காண முடிந்தது. தற்போது இருக்கும் இந்த ஊருக்கு முன்பாக வேறொரு இடத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கடல் வழியாக படகில் சென்று பார்த்தால் ஒரு பெரும் நிலப்பரப்பு தீவு போல் காட்சியளிக்கிறது. வைப்பாறு கடலுடன் கலக்கும் சங்கம பகுதியில் இருக்கும் இந்த நிலப்பரப்பு முன்பு கொட்டில் வைப்பாறு என்று வழங்கப்பட்டிருக்கிறது.
இங்கே கால்நடைகளை வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்த யாதவ சமூகத்தை சேர்ந்தவர்களும் பரதவர்களும் 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. கிபி 1534ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பகுதியில் மதமாற்றம் ஏற்பட்டு இத்தாலியில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாதா சுரூபம் இங்கே வழிபடப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தொடக்க காலகட்டங்களிலே அவர்களுக்கு பெரிய ஆலயங்கள் எல்லாம் இல்லை, மாறாக சிறு குடிசைகளிலே குறிப்பாக மரியன்னையை வைத்து அவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உள்ள ஆலயத்தில் உள்ள இந்த சுரூபமானது இத்தாலியினுடைய புகழ்பெற்ற லொரோட்டோ என்ற இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்ததாகவும் ஒரு பாரம்பரியம் இந்த ஊரிலே சொல்லப்பட்டு வருகின்றது. பரதவர்களோடு சேர்ந்து யாதவ சமூகத்தினரும் மதமாற்றம் அடைந்தார்களா என்பது பற்றி தெளிவான விளக்கங்கள் எதுவும் இல்லை. கிபி 1588ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் இங்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இங்கிருந்த ஊர் முற்றிலுமாக அழிந்திருக்கிறது. 1588க்கு முன்பாக இந்த கொட்டில் வைப்பாறு அழிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்தியிலே அதற்கான ஒரு காரணம், இந்த வைப்பாறினுடைய கடலில் சங்கமமாகக்கூடிய முகத்துவாரத்திலே இந்த கொட்டில் வைப்பாறு அமைந்திருப்பதனாலே இந்த கடலிலிருந்து வந்த வெள்ளமும் ஆற்றிலிருந்து வந்த இந்த வெள்ளமும் சங்கமமாகி இந்த கொட்டில் வைப்பாறு இடங்களிலே வாழ்ந்த இந்த மக்கள் பகுதியை அழித்திருக்க வேண்டும். எனவே இந்த கொட்டில் வைப்பாறு இப்படி அழிந்திருக்கும் என்பதையும் பாரம்பரியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதைத் தொடர்ந்து இப்போது இருக்கும் வைப்பாறு பகுதிக்கு மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அப்போது மாதா சுரூபத்தை மட்டும் எடுத்து வந்து கிபி 1599இல் இங்கே ஆலயம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். பழைய வைப்பாறு பகுதியின் புதிய வடிவம் என்கின்ற பொருளில் கிளை வைப்பாறு என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டதாகவும், ஆனால் காலப்போக்கில் கீழ வைப்பாறு என்று மருவிவிட்டதாகவும் சொல்கிறார்கள். எங்கள் மேல் பக்கமாக ஒரு ஊர் ஒன்று இருக்கிறது. அதில் வைப்பார் என்றுதான் பெயர். மேல் பகுதியில் இருப்பதினால் அதுக்கு மேலே வைப்பார் என்று பெயர். அவர்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருப்பதினால் எங்களுடைய ஊர் கீழே வைப்பார் என்ற பெயர் உருவாகிவிட்டது. ஆனால் எங்களுடைய ஊர் உண்மையான பெயர் என்னவென்றால் கிளை வைப்பார் என்றுதான் பெயர். காரணம் என்னவென்றால் கொட்டில் வைப்பாரில் இருந்து நாங்கள் குடிபெயர்ந்ததனால், எங்கள் முன்னோர்கள் குடிபெயர்ந்ததனால் அதுக்கு கிளை என்று தான் பெயரிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மேல் பகுதியில் அந்த வைப்பார் இருந்ததன் காரணத்தினால் கீழே வைப்பார் என்று பெயர் உருவாகிவிட்டது. அதை மாற்றுவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறார்கள். அது பல வகையில் அரசாங்கம் மூலியமாகவும் ரிக்கார்டு ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த கீழே வைப்பார் என்ற பெயரை மாற்ற முடியாத காரணத்தினால் கீழே வைப்பார் என்று பெயர் துலங்கிவிட்டது. இந்த பரந்த வெளி நிலப்பரப்பில் பழங்காலத்து செங்கல், பானை ஓடு போன்றவை காண கிடைக்கின்றன. 500 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் குடியிருந்த இடம் இதான். இப்போ நாங்கள் இருக்கிறது கீழே வைப்பார் இடத்துல இருக்கோம். சகதியார் கடைசியில் இருந்து போன இடம் இந்த ஏரியா தான். அங்கிருந்து வேம்பார் போயிருக்காரு. இப்போ நாங்கள் இப்போ அந்த கோயிலுடைய ஒருடைய செங்கலை பார்க்கோம். முதல்ல பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப அரிவிட்டு, கடல் வேறு ரொம்ப அரிப்பாயிட்டு. இந்த கடல் பகுதியை பற்றி ஆச்சரியமான தகவல் ஒன்றையும் சொன்னார்கள். அது கடலுக்குள் ஒலிக்கும் மணி யோசை. அந்த ஓசை சொல்லும் சரித்திரம் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். கடலுக்குள் கேட்கும் மணியோசை. ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன கடலோர கிராமம். கிறிஸ்தவ ஆலயத்தில் வழிபடப்படும் மனித தலைமுடி.
காட்சியளித்த மலை. ஆதார கால் தடம். மண் பேசும் சரித்திரம். வைப்பாறு பகுதியில் ஓர் ஆச்சரிய தகவலும் சொல்லப்பட்டது. அது பல நூற்றாண்டுகளாக கடலுக்குள் கேட்கும் மணியோசை பற்றிய தகவல். கொட்டில் வைப்பாறு பகுதியில் கிறிஸ்தவர்களாக மதமாற்றம் அடைந்தவர்கள் வழிபட்டு வந்த ஆலயத்தின் மணியோசை வித்தியாசமாக இருந்ததாகவும் அதை அறிந்த எட்டயபுரத்தை ஆண்ட அரசர் ஒருவர் மணியை எடுத்து வந்து தனது கோட்டையில் கட்டி வைக்க ஆசைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த மணியை இழக்க விரும்பாத இந்த பகுதி மக்கள் கடலுக்குள் மணியை ஒளித்து வைத்ததாகவும் காலப்போக்கில் அந்த மணி கடலுக்குள் புதைந்து விட்டதாகவும் கூறுபவர்கள் அந்த மணியின் ஓசை சில நேரங்களில் இன்றளவும் கடலுக்குள் இருந்து ஒலிப்பதாகவும் சொல்கின்றனர். சத்தம் வரும் அந்த பகுதியை இங்குள்ளவர்கள் மணிக்குண்டு என்று அழைக்கிறார்கள். நமது ஊரில் உள்ள மணி சத்தம் எட்டயபுரம் வரைக்கும் கேட்பதாக, மணி ஓசை கேட்பதாக அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் நம்மளிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த நேரத்தில் எட்டயபுரத்து ராசா இந்த மணி இப்படி ஒரு மணி எங்கே இருக்கிறது அப்படி என்று சேவகர்களை விட்டு தேடச் சொல்லி, அப்போ இந்த கொட்டில் வைப்பார் என்ற கிராமத்தில் தான் இந்த மணி உள்ளது, அந்த மணி எப்படியும் நமக்கு வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த மணியை தேடி வந்திருக்கிறார்கள். மணியை தேடி வந்திருக்கும் போது அந்த சேவகர்கள் வரும்போது இவர்கள் வாய் தகரால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது, அப்புறம் எட்டயபுரத்து ராசாவே அப்படி ஒரு மணி நமக்கு வேண்டும் என்று கங்கணம் கட்டி வந்திருக்கிறார். ஏன்னா ராசாவை எதிர்த்து அந்த காலங்களில் ஒன்றும் செய்ய முடியாத காலங்கள். அந்த காலத்தில் எப்படியும் மணியை அப்பயே விட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த மணியை அப்புவதற்காக வந்திருக்கார். அப்பொழுது உள்ள முன்னோர்கள் அந்த மணி இந்த பகுதியில் தான் கடலில் புதைத்தால்தான் அவர்கள் கண்டு எடுக்க முடியாது, நம்ம தேவைப்படுகிற நேரம் எடுத்து விடலாம் என்று கடலில் இந்த பகுதியில் தான் புதைத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த கடற்பகுதிக்கு பேர் தான் மணிக்குண்டு என்று பெயர். அரசனுக்கு பயந்து இந்த மணியை கடலினுடைய ஒரு பகுதியிலே அவர்கள் அமிழ்த்தி மேலே ஒரு மிதப்பானை மிதக்க விட்டு பின்பு எடுத்துக்கொள்ளலாம் என்று அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள். நாளடைவிலே இந்த மேலே தொங்கவிட்ட அந்த மிதப்பான் அதிலிருந்து அற்று போனதினாலே அந்த மணி விழுந்த இடமானது நாளடைவிலே தெரியாது போய்விட்டது. எனவே இன்றளவும் அந்த பகுதியிலே செல்லுகின்ற பொழுது கடலிலே அந்த இடமானது ஒரு மணி விழுந்த ஒரு இடமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு சத்தம் எழும்புவதாகவும் ஒரு பாரம்பரியம் இந்த ஊரிலே இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலப்பரப்பில் நிறைய புதைக்குழிகளும் சதுப்பு மண்ணும் இருப்பதால் பெரும்பாலும் யாரும் வருவது கிடையாது. மிகவும் அரிதாக இங்கு வருபவர்கள் சவேரியர் ஆசீர்வதித்து தின்ன கொடுத்த கீரை என்று ஒரு வகை செடியை ஊருக்கு பறித்து செல்வார்களாம். இந்த கீரை எதனால் நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் பறித்து சாப்பிடுவோம்னா, அந்த நாளையில் எங்கள் முன்னோர்கள் இருந்த காலத்தில் சவேரியார் வந்து போன காலத்தில் சாப்பாட்டுக்கு பசி பஞ்சத்தினால சவேரியார் வந்து இந்த கீரையை சாப்பிட சொன்னார். எப்படின்னா இதை ஆசீர்வதித்து இதை சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி உணவுக்காண்டி எங்கள் மக்கள் பசி கொடுமையில் இதில் பறித்து சாப்பிட்டது. இப்போ இது வந்துட்டு ரொம்ப குறைவு எங்கள் ஊரில். அதனால நாங்கள் வந்தால் போனால் அந்த கீரையை விட மாட்டோம், பறித்து கொண்டு போனாலும் எங்கள் ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடு உனக்கு கொஞ்சம் கொடுங்க கேட்பாங்க. அதனால மறைச்சி தான் கொண்டு போவோம் இந்த கீரையை. எப்போவுமே இந்த கீரையை நாங்கள் கடலோடி மக்கள் எப்போவுமே சாப்பிடுவோம் இந்த கீரையை. இது போன்ற பல ஆச்சரிய தகவல்களோடு நிறைய சரித்திரங்களும் வைப்பாரில் புதைந்திருக்கின்றன. இதே போல மற்றும் ஒரு முத்துக்குளித்துறை பகுதியான வேம்பாரிலும் சரித்திர செறிவுகள் இருக்கின்றன. வேம்பாரி என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கே பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இவற்றில் இந்த பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடைய காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன. பாண்டிய
மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த வேம்பார். பாண்டிய மன்னர்களை சேப்பன், நிம்பன் என்னும் பல பெயர்களில் அழைப்பது உண்டு. எங்கள் ஊருடைய பாரம்பரிய பாடல் ஒன்றில் கூட வேப்ப மலர்புனை சேப்பன் நல்லூரே என்று இந்த ஊரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் பண்டைய கவிஞர், எங்கள் ஊர் கவிஞர், 4ஆம் தமிழ் சங்கத்தை சார்ந்த முத்தையா ரொட்ரிகோ என்பவர். பாண்டிய மன்னர்கள், அதை சார்ந்த குறுநில மன்னர்கள்லாம் இவ்வூருக்கு வருகை தரும் பொழுது இங்குள்ள மக்கள், இங்குள்ள சாதி தலைவனார் அடப்பனார் என்பவர் வேப்ப மலர்களாலான மாலையை மன்னருக்கு சூடி பெருமைப்பட்டிருக்கிறார்கள். வேம்பு கூட்டல் ஆரம், வேப்ப மலர்களால் உருவாக்கப்பட்ட மாலை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். வேம்பார் கடல் பகுதியில் வெண்மையான, அதாவது கடினமான கற்பாறை கடலடியில் இருப்பதாகவும் சொல்லுவார்கள். அதை கொண்டும் இவ்வூருக்கு வெம்மை கூட்டல் பார், வேம்பார் என்றும் அருவி வந்திருக்கலாம். போர்ச்சுகீசியர்களின் நட்புறவால் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய பரதவர்கள் அவர்களது பழக்க வழக்கங்களையும் பின்பற்றினர். அதன்படி இங்கிருக்கும் கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கும் வாசகங்கள் முதலில் கல்லறை அமைக்கும் முறையை தமிழகத்தில் பரதவர்கள்தான் மேற்கொண்டனர் என்பதை சொல்கின்றன. இந்த கல்லறை கிபி 1602ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கும் மயில் சின்னம் பரதவ இனத்தவர்களின் 21 சின்னங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. மயில் சின்னம் என்னது அப்படின்னு சொன்னால், பரதவ ஜாதி தலைவனாருக்கு 21 சின்னங்கள் இருக்குது. அந்த 21 சின்னங்களில் மயிலும் ஒன்று. அதனால தான் கண்டிப்பாக அந்த சின்னங்களில் ஒன்றை வந்து இந்த மயில் சின்னமாக இந்த இடத்துல பொறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல நம்பப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் முழுக்க தமிழ்லையே இந்த கல்வெட்டானது எழுதப்பட்டிருக்கு. இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ் வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா 1602ஆம் வருடம் அர்ப்பசி மாதம் 2ஆம் தேதி வேம்பாத்தில் பட்டாங்கட்டி சுவாம் வாசு அடப்பனார் மகள் அம்ரோசினுடைய பெண் ஜாதி மரிய தவசுவை அடக்கின குழிவாசல் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 1602ஆம் வருடம் இங்கே வாழ்ந்த பட்டாங்கட்டி அடப்பனாருடைய மகனுடைய பெண் ஜாதியை இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் மற்றும் அதுக்கப்புறம் வந்த டச்சுக்காரங்களை பயன்படுத்தி, அவங்களுடைய முறையை பயன்படுத்தி பரதவர்கள் தான் முறையாக குழியை அதாவது அடக்கப்பட்ட கல்லறைக்கு மேலே கல்லை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இதனுடைய உண்மையாக நம்ம கொண்டுக்கிறோம். இதே மாதிரி வீரபாண்டியன் பட்டணத்திலையும் தூத்துக்குடியிலையும் இதே காலத்தை ஒட்டின கல்வெட்டுகள் காணப்படுகிறது. கிபி 1542ஆம் ஆண்டு புனித சவேரியார் இந்த பகுதிக்கு வந்தபோது இதோ இந்த இடத்தில்தான் தங்கியிருக்கிறார். ஓலை குடிசையில் அவர் தங்கியிருந்து மறைபரப்பிய இடத்தை பிற்பாடு ஆலயமாக மாற்றியிருக்கிறார்கள். குடிசை ஒருவரின் 10,000 ரூபாய் நேர்த்திக் கடனால் சிறிய சுவரோடு மாற்றப்பட்டிருக்கிறது. மணப்பாடு முத்துக்குளித்துறை பகுதியில் சவேரியர் வாழ்ந்த குகை இருப்பது போல் அவரது நினைவாக இந்த இடமும் வணங்கப்படுகிறது. அந்த குகைக்குள் சவேரியார் பயன்படுத்திய கிணறு இன்றளவும் பாதுகாக்கப்படுவதைப் போன்று இந்த ஊரில் சவேரியார் பயன்படுத்திய கிணறும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வேம்பாரில் இருக்கும் ஆலயத்தில் ஒரு அதிசயமும் இருக்கிறது. அது பல நூற்றாண்டுகளாக வணங்கப்பட்டு வரும் மனித தலைமுடி. அந்த தலைமுடியின் அதிசய சரித்திரத்தை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். வேம்பாரில் இருக்கும் ஆலயமே அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதே இடத்தில் முன்பு 2 முறை கட்டப்பட்ட ஆலயங்கள் இடிக்கப்பட்ட நிலையில்
மூன்றாவதாக கட்டப்பட்ட ஆலயம்தான் தற்போது அழகுற காட்சியளிக்கிறது. சவேரியாரால் இங்கு ஆரம்பத்தில் ஆலயம் கட்டப்பட்டதன் அடையாளமாக கல்வெட்டு ஒன்றும் இருக்கிறது. இந்த கல்வெட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய தென்புறத்தில் இருக்கக்கூடிய வாசலில் இந்த கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரான்சிஸ்கு சவேரியார் பெயரால் இந்த கட்டடம் கட்டுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கட்டடத்தை பற்றி கொடுக்கல, அவர் காலத்தில் பிரான்சிஸ்கு சவேரியார் வந்தபோது இங்கே அவர் பெயரால் ஒரு கட்டடம் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த கட்டடத்தினுடைய நினைவாக அப்போ இங்கே இருந்த எங்களுடைய முன்னோர்கள் இந்த கல்வெட்டை அந்த இடத்துல பதிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த தொடர்ந்து ஒரு 3 ஆலயங்கள், இது இப்போ பார்க்குறது வந்து 3வது ஆலயம். இதுக்கு முன்னாடி 2 ஆலயங்கள் வந்து கட்டப்பட்டு உடைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதிலிருந்து எடுக்கப்பட்டு தான் இந்த கல்வெட்டானது இங்கே வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த கல்வெட்டை பத்திரமாக இந்த இடத்துல பொறிச்சு வச்சிருக்காங்க. இங்கிருந்த ஆலயத்தை கிபி 1578ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் உடைத்தார்கள் என்கின்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் முன்பு இங்கிருந்த குளத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆலயத்தின் அருகில் இருக்கும் ஒரு கல் அமைப்பு சவேரியாரால் சிறுமி ஒருத்தி காப்பாற்றப்பட்டதன் நினைவு சின்னம் என்பதையும் கூறுகின்றனர். இந்த கல் வந்து சவேரியார் வேம்பார் வந்தபோது இந்த இடத்துக்கிட்ட ஒரு குளம் இருந்ததாகவும், அந்த குளத்தில் வந்து ஒரு சிறுமி தவறி விழுந்ததாகவும், அந்த சிறுமியை வந்து சவேரியார் வந்து காப்பாற்றி உயிர் கொடுத்ததாகவும், அதன் நினைவாக இந்த நினைவு தூண் நட்டப்பட்டதாகவும் எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் ஆலயத்திற்குள் அதிசய பொருள் ஒன்றும் பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது புனித செபஸ்தியர் என்பவரின் தலைமுடி. ரோமாபுரியில் படை தளபதியாக இருந்த புனித செபஸ்தியர் கொள்ளை நோயில் இருந்து மக்களை காப்பாற்றும் சக்தி படைத்தவர் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இப்பகுதியில் அவரது தலைமுடி வணங்கப்பட்டு வருகிறதா. தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த திபூச்சியஸ் ரோச் ஆண்ட கை இந்த தலைமுடி இங்கே வருவதற்கு காரணமாக சொல்லப்படுகிறார். திருச்சபையிலே கொள்ளை நோய்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். அவரை தான் புனித செபஸ்தியார் என்று அழைக்கின்றோம். இவர் ரோமாபுரியிலே உள்ள ஒரு படைத்தளபதி. 4ஆம் நூற்றாண்டிலே 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலே உள்ள ஒரு படைத்தளபதி. இவர் ரகசியமான ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அதன் பிறகு இவர் கிறிஸ்தவர் என்பதை அரசன் அறிந்து கொண்டான். எனவே இவரை துன்புறுத்தினான், கிறிஸ்தவ மதத்தை விட்டு விலக வேண்டும் என்று. ஆனால் இவர் நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று இயேசுவுக்காக உயிர் நீத்த ஒரு படைத்தளபதி. கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் புனித செபஸ்தியார் தான் பாதுகாவலராக திருச்சபை அறிவித்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே வேம்பாரிலே வாழ்ந்த மக்கள் பல கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டதால் புனிதருடைய செபஸ்தியாருடைய பக்தி இந்த வேம்பாருக்கு வந்தது. மேன்மை தங்கிய ரோச்சாண்டகை அவர்கள் ரோமாபுரிக்கு சென்று செபஸ்தியாருடைய அருளிக்கம் என்றால் அவருடைய உடலில் உள்ள ஒரு சில பாகம், இங்கு அவருடைய தலைமுடியினுடைய ஒரு பாகமானது அருளிக்கமாக புனித பொருளாக அவரால் கொண்டு வரப்பட்டது. இப்படி வேம்பாறு, வைப்பாறு போன்ற பகுதிகளின் ஆச்சரிய வரலாறுகள் கிறிஸ்துவ மத பரவலை வெளிப்படுத்துகின்றன. ஒருங்கிணைந்த நெல்லை மண்ணில் கிறிஸ்துவம் ஏற்படுத்திய பதிவுகளை நெடு நாட்கள் பேசும் அளவுக்கு விரிந்திருக்கின்றன. அவற்றில் கள்ளிக்குளம், வடக்கன்குளம் போன்ற பகுதிகளில் நிகழ்ந்த சம்பவங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவற்றை அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.